விஷால் அவருடைய மார்க் ஆண்டனி படம் பாத்தீங்களா? இல்ல பாத்தீங்கன்னா பார்த்தேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா மார்க் ஆண்டனி படம்? இல்ல அதுல ஒரு உங்களை வச்சு ஒரு சீன் வச்சிருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். எனக்கு எப்படி இது ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாத்துக்குமே பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ற ஒரு நல்ல விஷயம் எல்லாமே வந்து ஃபியூ ஜெர்னலிஸ்ட் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டே இருக்கிற ஜெர்னலிஸ்ட் வந்து விஷால் பத்தி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்றேன். என்னன்னா விஷாலுக்கு பிஆர் ஏறுறதுக்கு. ஸோ ஒருவேளை விஷால் உங்களை ஃபியூச்சர்ல நடிக்க அவர் படத்தை கூப்பிட்டா போய் அவர் கூட நடிப்பீங்களா? கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் மார்க் ஆண்டனி படத்தை அதுக்காக கேட்டேன். நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் அதுல சீனே கிரியேட் பண்ணி அந்த ஆடியன்ஸ் எல்லாம் அதை பட் அதே டைம்ல பெரிய ஆக்சிடென்ட் கூட ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும் இல்ல? யாருக்கு? விஷால் அவரு? அது ஆல்மோஸ்ட் அவங்க சாவர இதுக்கு போயிடுச்சு இல்ல. ஆமா. ஸோ நல்லது, அவங்க நல்லதை நினைச்சாச்சு, ஆனா கடவுள் வேற நினைச்சாச்சு. இப்போ விஷால் அவர்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்களா? சாய் தன்ஷிகாவும் விஷாலும் லவ் பண்றாங்க. இந்த ஆகஸ்ட்ல அவங்க மேரேஜ்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா இருங்க. கடவுள் உங்களை நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும். எதனா சேஞ்ச் பண்ணணும் பர்சனாலிட்டிக்குள்ள நீங்கள் நினச்சாச்சுன்னா மாற்றுக்கோங்க. என்னென்னா ஃபியூ விஷயங்கள் வந்து மாறினாதான் சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்க முடியும். என்னென்னா மூவிஸ் வேறு, பப்ளிசிட்டி வேறு, அப்புறமா வந்து ஹீரோவாக ஒரு பேர் மெயின்டைன் பண்ணுறது வேறு, ஹஸ்பண்டாக இருக்கிறது வேறு. ஹஸ்பண்டானா ஒரு பெரிய டாஸ்க்கு, ரொம்ப உண்மையாக இருக்கணும் ஒய்ஃபுக்கு.